இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் அதாவது ஜேசன் சஞ்சயான முதல்வர் விஜய் அவருடைய மகனோட இன்டர்வியூ தான். ஏன்னா அவருடைய விவாகரத்து, இன்னைக்கு அவர் முதல்வர் ஆயிட்டாரு. இதெல்லாம் கடந்து யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு முதல்வரோட மகன். அவர் கொடுத்துருக்கிற இன்டர்வியூ கிட்டத்தட்ட 3 பாட்டாக ரிலீஸ் ஆகுது. பல்வேறு விமர்சனம், பல்வேறு சர்ச்சை அந்த இன்டர்வியூவில் இருந்தாலுமே அவர் கொடுத்துருக்கிற அந்த இன்டர்வியூவில் இருக்கிற அந்த மெச்சூரிட்டி தான் அந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்களுடைய வளர்ப்பு, தன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிற அந்த சில விஷயங்கள் அவர் பேசும்போது அந்த அளவுக்கு இணையதளத்தில் இருக்கிற பலராலும் அந்த விஷயம் எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. இந்த வயசுலேயே இவ்வளவு மெச்சூரிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூ அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதன் மூலமாகவே அவர் முதலாக எடுத்திருக்கிற படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தையும் தளபதி ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி 2 கான்ட்ரவர்சி இப்போ போயிட்டுருக்கு. ஒன்று, ஆர்த்தி ரவி அதாவது ஜெயம் ரவி அவங்களுடைய மாமியார், அதுவும் ஆர்த்தி ரவியோட அம்மா, அவங்க கொடுத்துருக்குற அந்த இன்டர்வியூ. அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, ஜேசன் சஞ்சயை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அவருடைய வளர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்த்தி ரவியோட கணவரான ஜெயம் ரவி இந்த குத்தாட்டம் போட்ட வீடியோ அது ஒரு பக்கம் வைரலாக போயிருக்கு. ஏன்னா இதுக்கு மத்தியில் குஷ்பு அவர்கள் ஜேசன் சஞ்சயை பற்றி பேசியிருக்கிற அந்த சில விஷயங்களை பற்றி தான் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய சிக்மா படத்துக்காக முதல்வர் விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட 3 பாட்டாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் எல்லாருமே சொல்கிற விஷயம் இந்த குறைந்த வயசில் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாரையுமே பிரமிக்க வைக்குது. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலான பங்களிப்பு, பொறுப்பு அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பாவோட வழியில் அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு 2 பேரும் லவ்வபிள் அண்ட் மெச்சூர் கப்புள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அதை சொல்லியிருந்தாரு. அந்த மெச்சூரிட்டி லெவலை இவருடைய பேச்சிலே நம்மளால் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி ஜெயம் ரவியோட மாமியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சயோட ரீசெண்டான இன்டர்வியூ எனக்கு பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. எந்த ஒரு ஸ்ட்ராங்கான உமனோட ப்ராட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஜேசன் சஞ்சய். கண்டிப்பாக என்னுடைய பொண்ணு ஆர்த்தி ரவிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ஸை நான் கொடுத்துருக்குறேன். அவளுடைய ப்ராட்டப்பும் ஒரு காலத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க. இதையெல்லாம் கடந்து குஷ்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக முதல்வர் அவர்களோட மகனோட இன்டர்வியூவை பார்த்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 வயசில் கூட ஒரு சிலருக்கு இல்லாத மெச்சூரிட்டியை ஜேசன் சஞ்சய் கிட்ட பார்க்கும்போது ஒரு பக்கம் எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக முதல்வர் அவர்களோட வளர்ப்பு இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இதில் ஆச்சரியம் இல்லை. அப்படிங்கிறதுனாலும் இது ஒரு படி மேலே தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அப்போவே ஜேசன் சஞ்சயா இருக்கட்டும், இல்லை சங்கீதா விஜய் பற்றின விமர்சனங்கள் திரைத்துறையிலிருந்தே பல வந்தது. நான் அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. ஏன்னா கணவன் மனைவி விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு அந்யோன்யமான விஷயம். அந்த விஷயத்தில் 3வது நபரோட தலையீடு, விமர்சனம், கான்ட்ரவர்சி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஜேசன் சஞ்சய் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவருடைய இன்டர்வியூ மூலமாக அவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தையே மக்கள் மத்தியில் காமிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சங்கீதா விஜயை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களை எவ்வளோ ஒரு பெரிய உச்சபட்ச ஸ்டாரோட மனைவி, அவங்க எந்த அளவுக்கு பசங்களை பொறுப்புணர்வோடு வளர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல சங்கீதா விஜய் ஒரு அம்மாவாக ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மனைவியாக தோத்தா கூட அவங்க ஒரு அம்மாவாக ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய மகளான திவ்யா சாஷா அடுத்த ஒரு பெரிய ரெக்கார்டை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த படத்தை பெரிய அளவுக்கு, அதாவது 100 டேஸ்க்கு மேலே ஓடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை இன்றைக்கி ஜேசன் சஞ்சய் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பா தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்கிறது மூலமாக அம்மா அப்பாவுக்கு நடுவில் இருந்த அந்த விவாகரத்து சர்ச்சைக்கு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலும். காட் பிளஸ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நடிகை.